வணக்கம். முருகன், திருநெல்வேலி. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கற்பனை. வேதத்தில் எழுதியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வார்த்தை. அது எப்படி என் மேலே நான் அன்பு கூறுற மாதிரி இன்னொருத்தர் மேலே அப்படி அன்பு கூற முடியுமா அப்படின்னா கஷ்டம்தான். ஆனால் அன்பு கூற சொல்லுது. கடவுள் மனுஷனுக்கு அப்படி தான் இருக்கணும்னு கொடுத்தாரு. ஆனால் பாவமான அந்த உலகத்தில் என்னென்னா, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சுய லாபத்துக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் போராடுறாங்க. எனக்கு கார் வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு துணி வேணும், இப்படி எல்லாமே எனக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி போயிடுச்சே தவிர, கூட இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு வேணுன்றத கூட யோசிக்க மாட்டேங்காங்க. இன்றைக்கி மிகப்பெரிய ரிலேஷன்ஷிப் இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். அதில் கூட இன்றைக்கி சுயநலம் தான் இருக்க தவிர 2 பேருக்குள்ள ஐக்கிய உறவு இல்லை. அந்த சுயநலம் என்ன ஆக்குது அப்படின்னா, இருக்கக்கூடிய சந்தோஷத்தை கெடுக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் ஒரு 50,000 சம்பளம் வாங்குகிறாங்க, நான் ஒரு 50,000 சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னா, இந்த 2 பேரும் 50,000 சேர்த்து வச்சா தான் ஏதாவது ஒரு வீடு கட்ட முடியும், ஒரு கார் வாங்க முடியும், ஒரு ஜுவல் வாங்க முடியும், ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ண முடியும். அவங்க சம்பளத்தை அவங்கள வச்சு செலவு பண்ணுறதும், என் சம்பளத்தை நான் வாங்கி செலவு பண்ணுறதும் அப்படி இருந்தது அப்படின்னா எதுவுமே செய்ய முடியாது. இப்போ என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா, உங்களை இந்த பூமியில் கடவுள் தெரிஞ்சு கொண்டார், உங்கள் மேலே ஒரு அன்பு வச்சார். அந்த அன்பு அவர் அன்புக்கு இணையாக உயிரையே கொடுத்தாரு. அப்போது இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்பேற்பட்ட ஒரு அன்பு கொடுத்து, உயிரை கொடுத்து உங்கள் மேலே அன்பு செலுத்தினவரை நீங்கள் அன்பு கூறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே போல் நீங்கள் உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய ஒரு கூட இருக்கக்கூடிய மனைவி மேலே நீங்கள் அன்பு கூறுங்க, கணவன் மீது அன்பு கூறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறுறதுல தான் மிகப்பெரிய பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதனால் வேதம் சொல்லக்கூடிய இந்த ஐக்கிய அன்பை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்படி வாழுங்க, வெற்றி பெறுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.